Hello students, I am Rajarajeshwari. நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.2 போடுறதுக்கு முன்னாடி அதனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் 2.2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பைன்டு ஷேப்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ்லாம் வருது. இப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் என்னென்ன தெரியணும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாஸும் அதில் இருக்கும், தெரியாததும் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு கம்பைன்டு ஷேப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து பேஸ் அண்ட் ஹைட் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இது ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. பிசி தான் பேஸு, இதுதான் ஹைட்டு. ஸோ இதோட ஏரியா எப்படி இருக்கும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into b into h ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கும். ஸோ பேஸ்ன்றது இதுதான், இந்த அடிப்பக்கம் தான் பேஸு, இந்த பெர்பெண்டிகுலர் லைன் நீங்கள் வரைகிறீங்க இல்லையா, அதுதான் ஹைட்டு. ஸோ half into b into h போட்டிங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதனோட பெரிமீட்டர் எப்படி இருக்கும்னா யூ ஹேவ் டு ஆட் ஆல் த சைட்ஸ், சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் எத்தனை சைடு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இட் ஹாஸ் 3 sides. ஸோ சம் ஆஃப் ஆல் 3 sides போட்டிங்கன்னா you will get the perimeter of a triangle. next என்ன பார்க்க போறோம்னா equilateral triangle பார்க்க போறோம். இது வந்து triangle. இப்போ next பார்க்க போறது equilateral triangle. if a triangle has all the sides equal in length, it is called equilateral triangle. இல்லையா? இந்த equilateral triangleோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் equilateral triangle என்ன ஃபார்முலானா √3/4 a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ், இப்படி தான் எழுதணும். √3/4 a ஸ்கொயர். இப்போ எது ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏ, இது எல்லா சைடுமே ஏவா இருக்கும். ஸோ √3/4 into a ஸ்கொயர் போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சப்போஸ் இதுக்கு பெரிமீட்டர் கேட்டா எல்லா சைடும் ஆட் பண்ணுங்க. a plus a will give you 3a யூனிட்ஸ். சப்போஸ் இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஹைட் கேட்டாங்கன்னா ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலானா √3/2a, √3/2 into a. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், அடுத்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பார்த்தோம். தேர்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குவாட்ரிலேட்ரல். ஒரு குவாட்ரிலேட்ரல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா இட் இஸ் த ஏரியா என்க்ளோஸ்டு பை 4 லைன் செக்மெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு டயக்னல் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏதாவது 2 வெர்டெக்ஸ், அதாவது ஆப்போசிட் வெர்டெக்ஸ் 2 ஜாயின் பண்ணால் யூல் கெட் அ டயக்னல். அடுத்தது இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன், இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் 90 டிகிரியில் இருக்கதா வரைகிறேன். இப்போ நான் வரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் நடுவில் வரைஞ்சிங்க இல்லையா இந்த லைன், இதுக்கு பேர் வந்து டயக்னல். டி ஃபார் டயக்னல், ஸ்மால் டி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பெர்பெண்டிகுலர் மேலே இருந்து வரைஞ்சோம் இல்லையா அது H1, கீழே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன், இது H2. ஸோ இதனோட ஏரியா எப்படி இருக்கும்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா குவாட்ரிலேட்ரல். இந்த குவாட்ரிலேட்ரலோட ஏரியா எப்படி இருக்கும்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into b into h1 plus h2. h1 plus h2ன்றது இந்த பெர்பெண்டிகுலர் ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ், இதோட ஏரியா. இப்போ பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர்னா சுற்றி இருக்க அளவு இல்லையா? ஸோ சம் ஆஃப் ஆல் 4 sides. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன மெஷர்ன்னு தெரியாது, அதனால என்ன மெஷர் கொடுக்குறாங்களோ சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஏரியா ஆஃப் யூ வில் கெட் த பெரிமீட்டர் ஆஃப் குவாட்ரிலேட்ரல். இப்போ ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு parallelogram பார்க்க போகிறோம். உங்களுக்கு parallelogram என்னன்னு தெரியும். a parallelogram has a pair of 2 pair of parallel side. இப்போ இது ஒரு pair of parallel side, இது ஒரு pair of parallel side. இப்போ உங்களுக்கு parallelogram பொறுத்த வரைக்கும் இதை பேஸ்ன்னு சொல்லணும். இது b, ஹைட் வந்து எதுனா மேல இருந்து நீங்க எல் ஷேப், அதாவது பெர்பெண்டிகுலரா ஒரு கோடு வரைகிறீங்க இல்லையா, இதுதான் ஹைட். ஸோ parallelogram ஓட ஏரியா எப்படி இருக்கும்னா வெரி ஈஸி, பேஸ் இன்டு ஹைட் ஆர் b இன்டு ஹெச்ன்னு கூட சொல்லலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் bh ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போது இது வந்து நான் பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சப்போஸ் இது பி, அப்போ இதுவும் பி, இது ஏ, இதுவும் ஏ இருந்தால் சுற்றி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2A 2B கிடைக்கும். ஸோ 2 × A + B யூனிட்ஸ், 2A 2B. ஸோ 2 காமனாக வெளில எடுத்துட்டேன் நான். 2 × A + B யூனிட்ஸ். இப்போ 5th என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இதுவும் parallel sides இருக்கும். இது ஒரு parallel side, இது ஒரு parallel side. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் ஏரியா என்னன்ட்டு. இது லாங்கஸ்ட் சைடை எல்லுன்னு வச்சுப்போம், கொஞ்சம் லென்த்தி சைடு இல்லாமல் இருக்கிறத பிரெத்துன்னு வச்சுப்போம். ஸோ ஏரியா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா L × B² யூனிட்ஸ். இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்னா இதுக்கு ஆப்போசிட் இது எல், இது பினா இதுக்கு ஆப்போசிட் பி. ஸோ எல் + எல் + பி + பி, 2L + 2B. ஸோ 2 காமனாக வெளில எடுத்து 2 × L + B யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, பெரிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரபீசியம். ட்ரபீசியம்க்கு என்ன, இதுக்கும் இந்த parallelogram ரெக்டாங்கிள்க்கும் ட்ரபீசியம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு parallel சைடு இருக்கும். அதாவது ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லென்த்தியாக இருக்கும். மற்ற 2 சைடும் நான் parallel சைடு. பார்த்தீங்கன்னா மேலே குட்டியாக இருக்குது, போக போக கீழே விரிவாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரபீசியம். இந்த ட்ரபீசியம் பொறுத்த வரைக்கும் இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த parallel சைடை ஏன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க லைனை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ ரெப்ரசன்ஸ் ஒன் ஆஃப் த parallel லைன், பி ரெப்ரசன்ட் இதுக்கு பேரலாக இருக்க அனதர் லைன் தான் பி. அப்புறம் இங்கேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க, இது ஹெச். ஸோ ட்ரபீசியம்னு எழுதி, இப்போ ட்ரபீசியமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் ஹேஸ் a pair of parallel side and another pair of non parallel side. ஸோ இதோட ஏரியா எப்படி இருக்குன்னா ½ × H × A + B² யூனிட்ஸ், ½ × H × A + B. இப்படி தான் படிக்கணும், ப்ராக்கெட்டுன்னெலாம் சொல்லக்கூடாது. ½ × H × A + B² யூனிட்ஸ். இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வேற லென்த்தாக இருக்கலாம், இது வேற லென்த்தாக இருக்கலாம். அதனால பெரிமீட்டர் எப்படி சொல்லலாம்னா sum of all 4 sides. ஓகே, இப்போ ட்ரபீசியம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ராம்பஸ். ராம்பஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைட் ஷேப் கூட நீங்கள் வரையலாம். உங்களோட புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கைட் ஷேப் இப்படி கூட நீங்கள் வரையலாம். நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சாலும் அது ராம்பஸ் தான். இப்போது இந்த ராம்பஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்க ஒரு ஸ்கொயர் மாதிரியும் இருக்கும், ஒரு parallelogram மாதிரியும் இருக்கும். ராம்பஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். இது ஏனா இது ஏ, இது ஏ, இது ஏ, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏ ஏ ஏ ஏ. டயக்னல் பார்த்தீங்கன்னா இது லென்த்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. சில சமயம் வந்து 2 ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டயக்னலை நான் D1ன்னு எடுத்துக்கிறேன். டயக்னல்னா இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் தான் டயக்னல். இந்த டயக்னலில் நான் D2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் எப்படி இருக்குன்னா ½ × D1 × D2² யூனிட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ராம்பஸை வந்து ஒரு ஸ்கொயர்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த், பட் இதனுடைய டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஸ்கொயராக இருக்க முடியும். பெரிமீட்டர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். எல்லா சைடும் ஆட் பண்ண என்ன வரும், A + A + A + A என்ன வரும், 4A யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து ½ × D1 × D2² யூனிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் 8th. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கொயர். ஸ்கொயர் ஷேப் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஸோ இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏவாக இருக்கும். பட் இதனோட எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியாக இருக்கும் இல்லையா. ராம்பஸ் வந்து அப்படி சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்கொயரை வந்து நீங்கள் ராம்பஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா இதுவும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஸோ அதனால ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு, தட் இஸ் A × A, A² கூட சொல்லலாம். அடுத்தது பெரிமீட்டர். சுற்றி இருக்க சைட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், A + A + A + A, இட் இஸ் 4A யூனிட்ஸ். ஸோ
நம்ம வந்து இப்போ 8 ஃபார்முலா பார்த்தோம். இந்த 8 ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸோடைய ஃபார்முலாவும் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்மும் போட முடியும். அதில் இந்த எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்குது. இந்த ஃபார்முலாவை நல்லா தரோ பண்ணுங்கள். நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 நீங்கள் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்ரிடே இந்த பேஜ் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். உங்களோட புக்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டர் பேஜ் நம்பர் 49 டேர்ம் 1ல் அண்டர் பேஜ் நம்பர் 49ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.